சென்னை மாநகரம் எப்போதும் ஒருவித அவசரத்துடனேயே இயங்கும். ஆனால் அந்த புகழ்பெற்ற பொறியியல் கல்லூரியின் வளாகத்திற்குள் நுழைந்துவிட்டால் காலம் சற்று மெதுவாக நகர்வது போன்ற உணர்வு ஏற்படும். எங்கும் இளமையின் துள்ளல், எதிர்காலம் குறித்த கனவுகள் மற்றும் ஆங்காங்கே பூத்து குலுங்கும் அரளி பூக்களின் மனம். கணபதி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவன். பெயருக்கேற்றார் போல அவனிடம் ஒரு கம்பீரம் இருக்கும். எப்போதும் எதையாவது யோசித்துக் கொண்டிருக்கும் கண்கள். எந்திரங்களின் நுணுக்கங்களை விடவும் மனித மனங்களின் உணர்வுகளை படிப்பதில் அவனுக்கு ஆர்வம் அதிகம். நண்பர்கள் வட்டாரத்தில் அவன் ஒரு தத்துவ ஞானி. அன்று கல்லூரியின் கலை விழா. மேல தாளங்கள் அதிர, வண்ண விளக்குகள் மின்ன, வளாகமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. கூட்ட நெரிசலில் அவசரமாக ஒரு கோப்பை தூக்கி கொண்டு ஓடி வந்தாள் சகுந்தலா. அவள் சிதம்பரத்திலிருந்து சென்னைக்கு கல்வி கற்க வந்த ஒற்றை சுடர். அவளது கண்கள் சிதம்பரத்து நடராஜர் கோவில் கருவூலத்தின் தீபங்கள் போல பிரகாசித்தன. நெற்றியில் ஒரு சிறிய பொட்டு, காதோரம் ஆடும் ஜிமிக்கி. அவள் நடக்கும் போது ஒரு கோயில் சிலையே உயிர் பெற்று நடப்பது போல தோன்றும். திடீரென கூட்டத்தில் ஒருவரை ஒருவர் கவனிக்காமல் மோதிக்கொண்டனர். சகுந்தலாவின் கையில் இருந்த கோப்புகள் சிதறி தரையில் விழுந்தன. ஐயோ, சாரிங்க என்று பதற்றத்துடன் குனிந்து கோப்புகளை எடுக்க முயன்றாள் அவள். கணபதி அவளுக்கு உதவ குனிந்தான். இருவரின் கைகளும் ஒரு தாளை எடுக்கும் போது தற்செயலாக தொட்டன. அந்த நொடி இருவர் உடலிலும் ஒரு மின்னல் பாய்ந்தது போன்ற உணர்வு. கணபதி நிமிர்ந்து பார்த்தான். சகுந்தலாவின் கண்களில் இருந்த அச்சமும் பின் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கே தெரிந்த அமைதியும் அவனை கட்டி போட்டது. இல்ல, பரவாயில்லை, என் தப்புதான் என்றான் கணபதி. அவளது குரலில் இருந்த அந்த சிதம்பரத்து தமிழ் அவனை ஈர்த்தது. நீங்க புதுசா என்று கணபதி கேட்க சகுந்தலா மெல்ல தலையசைத்தாள். அந்த சந்திப்பு அதோடு முடிந்து விடவில்லை. அடுத்தடுத்த நாட்களில் கல்லூரியின் நூலகம்தான் அவர்களின் ரகசிய சந்திப்பு இடமானது. அமைதி நிலவும் அந்த வரிசை அடுக்குகளுக்கு இடையே புத்தகங்களை தேடுவது போல பாவனை செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டனர். கேன்டீனின் கலவரங்களுக்கு நடுவே ஒரு தேநீர் கோப்பையை பகிர்ந்து கொள்ளும் போது அவர்களின் காதல் வார்த்தைகளாக மலரத் தொடங்கியது. சகுந்தலா, இந்த எந்திரங்களை விட உன் சிரிப்போட மெக்கானிசம் தான் எனக்கு ரொம்ப புரியாத புதிரா இருக்கு என்று கணபதி கிண்டல் செய்ய அவள் முகத்தில் நாணமும் சிவப்பும் கைகோர்க்கும். மெரினா கடற்கரையின் மணற்பரப்பில் ஒரு மாலை வேளையில் அமர்ந்திருந்த போது கணபதி அவள் கைகளை பற்றி சொன்னான். இந்த உலகம் என்ன சொன்னாலும் சரி, எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் சரி, நான் உன்னை பிரிய மாட்டேன் சகுந்தலா. இது என் சத்தியம். சகுந்தலா அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். உங்களை நம்புறேன் கணபதி, நீங்க தான் என் உலகம் என்றாள். கடல் அலைகள் கரையை தொட்டு சென்றன. ஆனால் அந்த அலைகளுக்கு தெரியும், அமைதியான கடலுக்கு அடியில் தான் ஒரு பெரும் சுனாமி காத்திருக்கிறது என்று. இவர்கள் எடுத்த சத்தியம் விதியின் விளையாட்டில் எத்தகைய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை அறியாமல் அந்த சென்னை சங்கமம் காதலில் திளைத்தது. சென்னையில் பரபரப்பான கல்லூரி வாழ்க்கை ஒரு கனவு போல முடிவுக்கு வந்தது. கணபதியும் சகுந்தலாவும் தங்கள் பட்டங்களை பெற்ற கையோடு இதயத்தில் சுமந்திருந்த காதலையும் வீட்டுக்கு கொண்டு செல்ல துணிந்தனர். கணபதி தன் தந்தை சுந்தரத்திடம் விஷயத்தை சொன்னபோது அவர் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்தார். சுந்தரம் ஒரு நேர்மையான மனிதர். தன் மகனின் விருப்பமே தன் விருப்பம் என்று வாழ்பவர். தாய் வசந்தி ஆரம்பத்தில் சற்று தயங்கினாலும் கணபதி காட்டிய சகுந்தலாவின் புகைப்படத்தை பார்த்ததும் லட்சணமான பெண்ணா இருக்காளே, சரிப்பா, உன் சந்தோஷம்தான் முக்கியம் என்று பச்சை கொடி காட்டினார். சகுந்தலாவோ தன் தாய் கமலாவிடம் தயங்கி தயங்கி சொன்னாள். அம்மா, அவர் ரொம்ப நல்லவர். சென்னையில எனக்கு எல்லாமுமா இருந்தவர் அவர்தான். கமலா தன் மகளின் சந்தோஷத்திற்காக சம்மதித்தார். நமக்குன்னு யார் இருக்கா சகுந்தலா? உன் வாழ்க்கையில ஒரு நல்ல துணை கிடைச்சா அது போதும் என்று கண்கள் பணிக்க கூறினார். நிச்சயிக்கப்பட்ட அந்த நாளில் கணபதியின் குடும்பம் சிதம்பரத்திற்கு பயணமானது. சிதம்பரம் அந்த ஊரே ஒரு அமைதியின் இருப்பிடம். தில்லை நடராஜரின் திருவருள் பரவி இருக்கும் அந்த மண்ணின் வீதிகள் பழைமையை பேசிக் கொண்டிருந்தன. சகுந்தலாவின் வீடு ஒரு சிறிய ஓட்டு வீடுதான். ஆனால் அதன் முன் போடப்பட்டிருந்த கோலமும் கட்டப்பட்டிருந்த மாவிலை தோரணங்களும் அந்த வீட்டிற்கு ஒரு தெய்வீக அழகை தந்தன. கார் வந்து நின்றது. கணபதி பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக இறங்கினான். சுந்தரமும் வசந்தியும் தாம்பூல தட்டுகளுடன் பின்னாடியே வந்தனர். வாசலில் மங்கள இசை ஒலிக்க கையில் சந்தனம் மற்றும் பன்னீருடன் விருந்தினர்களை வரவேற்க காத்திருந்தார் கமலா. சுந்தரம் புன்னகையுடன் வாசலில் கால் வைத்தார். அப்போதுதான் உள்ளே இருந்து வெளியே வந்த கமலாவை அவர் நேருக்கு நேர் பார்த்தார். அடுத்த நொடி பிரபஞ்சமே ஒரு நிமிடம் உறைந்து போனது போன்ற உணர்வு சுந்தரத்திற்கு. கமலாவை கண்ட மாத்திரத்தில் சுந்தரத்தின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. ரத்தம் உறைந்து போனது போல முகம் வெளுத்தது. கையில் இருந்த சந்தன தட்டு லேசாக நடுங்கியது. கமலாவுக்கும் அதே நிலைதான். சுந்தர பார்த்ததும் அவர் கையில் இருந்த பன்னீர் சொம்பு கீழே விழ பார்த்தது. கண்களில் இனம் புரியாத கலவரம். உடல் நடுங்க தொடங்கியது. 30 வருடங்களுக்கு முன்னால் காலத்தின் சுவடுகளால் மறைக்கப்பட்டதாக நினைத்த ஒரு பழைய ரகசியம்
இன்று ஒரு மாபெரும் சுனாமியாக உருவெடுத்து அவர்கள் முன்னால் நின்றது. வசந்தியும் கணபதியும் அவர்களை புரியாமல் பார்த்தனர். என்னங்க, ஏன் இப்படி நிக்கிறீங்க, உள்ள போலாமே என்று வசந்தி சுந்தரத்தை தட்டி எழுப்பினாள். சுந்தரம் ஒருவாறு தன்னை சமாளித்துக் கொண்டார். ஆனால் கமலாவால் அவரது கண்களை சந்திக்க முடியவில்லை. சகுந்தலா உள்ளே இருந்து ஓடி வந்து, வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி என்று உற்சாகமாக அழைத்தாள். அவள் முகத்தில் இருந்த அந்த மழலை சிரிப்பு இப்போது சுந்தரத்தின் இதயத்தில் ஒரு கூரிய முள்ளாய் குத்தியது. சிதம்பரத்தின் அந்த அமைதியான வீதியில் இருந்த வீட்டில் அந்த நிமிடம் ஒரு பயங்கரமான மௌனம் நிலவியது. அது ஒரு புயலுக்கு முன்னால் நிலவும் அமைதி என்பதை தவிர வேறு யாருக்கும் தெரியவில்லை. 30 வருடங்களுக்கு முன் தொலைந்து போனதாக கருதப்பட்ட அந்த தழும்புகள் இப்போது மீண்டும் ரத்தம் கசிய தொடங்கின. சிதம்பரத்தின் அந்த பழமையான வீட்டில் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் மிக விமரிசையாக நடந்து கொண்டிருந்தன. ஊர் உறவுகள் கூடி நின்றிருக்க மல்லிகை பூக்களின் வாசம் ஊரை கூட்டியது. சகுந்தலா ஒரு பட்டுப்புடவையில் தன் கனவு நாயகனுடன் கைகோர்க்க போகும் கனவில் தேவதையாய் மின்னிக் கொண்டிருந்தாள். ஆனால் அந்த மகிழ்ச்சி கடலுக்கு அடியில் ஒரு எரிமலை வெடிக்க காத்திருந்தது எவருக்கும் தெரியாது. கணபதி தன் நண்பர்களுடன் சிரித்து பேசி கொண்டிருந்த போது சுந்தரம் மெதுவாக அவன் அருகில் வந்தார். அவர் முகம் இறுகி போய் இருந்தது. கண்கள் சிவந்து சொல்ல முடியாத ஒரு பாரத்தை சுமப்பது போல காணப்பட்டார். கணபதி, ஒரு நிமிஷம் உள்ள வரியா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றார் சுந்தரம். அவரது குரலில் இருந்த நடுக்கம் கணபதியை சற்றே அதிர செய்தது. வீட்டின் ஒரு மூலையில் இருந்த வெளிச்சம் குறைவாக இருந்த அந்த அந்தரங்க அறைக்குள் இருவரும் நுழைந்தனர். சுந்தரம் கதவை தாளிட்டார். அறையின் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த கொண்டாட்ட சத்தங்கள் அந்த அறைக்குள் நிலவிய கனமான மௌனத்திற்கு முரணாக இருந்தன. சுந்தரம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். அவர் உடல் லேசாக நடுங்கியது. கணபதி, இந்த நிச்சயதார்த்தத்தை இத்தோட நிறுத்திக்கலாம். நீயும் சகுந்தலாவும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த பெண் உனக்கு வேண்டாம் என்றார் சுந்தரம். அவர் வார்த்தைகள் கணபதியின் காதுகளில் ஒரு இடியை போல விழுந்தன. கணபதி ஒரு நிமிடம் ஸ்தம்பித்து போனான். என்னப்பா சொல்றீங்க? இது என்ன விளையாட்டு? எவ்வளவோ ஆசைப்பட்டு சென்னையில இருந்து இங்கே வரைக்கும் வந்து இப்போ திடீர்னு கல்யாணம் வேணாம்னு சொன்னா சகுந்தலா என்ன பாவம் பண்ணா? அவகிட்ட நான் என்ன பதில் சொல்வேன் என்று ஆவேசமாக கேட்டான். சுந்தரம் கணபதியின் தோள்களை பற்றி கொண்டார். அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவ எந்த பாவமும் பண்ணலடா, ஆனா காலம் நம்ம கூட பண்ணி இருக்கிற விளையாட்டு அப்படி. இந்த பொண்ணு உனக்கு மனைவியாக முடியாது. ஏன்னா என்று அவர் சொல்ல தொடங்கும் போது குரல் உடைந்தது. ஏன்பா, காரணம் என்னன்னு சொல்லுங்க என்று கணபதி கத்தினான். சுந்தரம் அந்த அறையின் சுவரை பிடித்து கொண்டு மெதுவாக தரையில் அமர்ந்தார். 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே சிதம்பரத்துல நான் கமலாவை காதலிச்சேன். அவதான் என் முதல் காதல். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா எங்க அப்பா, உங்க தாத்தா சம்மதிக்கல. ஜாதி அந்தஸ்துன்னு பேசி எங்களை பிரிச்சுட்டாரு. சுந்தரம் தன் முகத்தை மூடிக்கொண்டார். எங்களை பிரிச்சப்போ நான் ஒரு கோழை மாதிரி ஒதுங்கிட்டேன். ஆனா நான் விலகுறதுக்கு முன்னாடியே காதலின் வேகத்துல நாங்க எல்லை மீறி இருந்தோம். கமலா கருவுற்று இருந்தா. அவளை வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சு 10 நாள்ல அவ புருஷன் அவளை விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு நீ காதலிக்கிற சகுந்தலா அவ வேறு யாரும் இல்லடா. அவ என்னோட பொண்ணு, என்னோட ரத்தம், உன்னோட உடன் பிறந்த சகோதரி. கணபதி அப்படியே சிலையாக நின்றான். அறையில் இருந்த மின்விசிறி சுற்றும் சத்தம் மட்டும் அவன் காதுகளில் வின் வின் என்று ஒலித்தது. தன் உயிர் காதலியை தன் தங்கை என்று கேட்பதை விட ஒரு கொடுமை உலகத்தில் இருக்க முடியாது. பயம் அவன் இரத்த நாளங்களில் ஊடுருவியது. அப்பா, இது பொய்ன்னு சொல்லுங்கப்பா என்று கணபதி கதறினான். ஆனால் சுந்தரத்தின் மௌனமும் கண்ணீரும் அதை கசப்பான உண்மை என்பதை உறக்க சொன்னது. வெளியே மங்கள இசை ஒலித்து கொண்டிருக்க அந்த அந்தரங்க அறைக்குள் ஒரு புனிதமான காதல் கொடூரமான நிஜத்தால் கொல்லப்பட்டு கொண்டிருந்தது. அந்த அறையின் இருட்டு கணபதியின் எதிர்காலத்தையே விழுங்க தயாராக இருந்தது. அந்த சிறிய அந்தரங்க அறைக்குள் நிலவிய நிசப்தம் கணபதியின் காதுகளை கிழிப்பது போலிருந்தது. சுந்தரம் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல அவன் இதயத்தை சுட்டது. சுந்தரம் தன் கடந்த காலத்தின் கசப்பான பக்கங்களை ஒவ்வொன்றாக புரட்ட தொடங்கினார். கணபதி, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த சம்பவத்தை நான் மறக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா விதி இன்னைக்கு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. கமலாவும் நானும் சிதம்பரத்துல ஒன்னா படிச்சோம். அவ மேல நான் வச்சிருந்தது வெறும் ஈர்ப்பு இல்லடா, அது ஒரு தவம். ஆனா உங்க தாத்தாவுக்கு கமலாவோட குடும்பத்து மேல ஒரு பழைய பகை இருந்தது. அந்த வீட்டு பொண்ணை மருமகளா கூட்டிட்டு வந்தா நான் விஷம் குடிச்சிடுவேன்னு மிரட்டினாரு. சுந்தரம் ஜன்னல் வழியாக வெளியே தெரிந்த சகுந்தலாவை பார்த்தார்.
அவள் கலகலவென சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிரிப்பு இப்போது அவருக்கு கொடூரமானதாக தெரிந்தது. அப்பாவுக்கு பயந்து நான் கமலாவை பிரிய சம்மதித்தேன். ஆனா அந்த பிரிவுக்கு முன்னாடி ஒரு மழை காலத்துல நாங்க எங்க எல்லையை தொலைச்சிட்டோம். கமலா கருவுற்று இருந்த விஷயம் அவளுக்கே அப்போ தெரியாது. அவசர அவசரமாக அவளுக்கு சிதம்பரத்தை சேர்ந்த ஒருத்தரை திருமணம் செஞ்சு வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சு 10 நாள்ல அவ கர்ப்பமா இருக்கிறது அவ புருஷனுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த குழந்தைக்கு நான் தகப்பன் இல்லைன்னு ஊர் அறிய சொல்லி அவளை அங்கேயே விட்டுட்டு போயிட்டான். கணபதி தன் தலைமுடியை கோதிக்கொண்டு தரையில் அமர்ந்தான். அவன் கண்கள் சிவந்து நீர் கோர்த்து நின்றது. அந்த குழந்தைதான் சகுந்தலா. தன் கௌரவத்தை காப்பாத்திக்க கமலா அந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லல. அந்த மனுஷன் அவளை விட்டுட்டு போனதுக்கு வேற ஏதோ காரணத்தை சொல்லி மழுப்பிட்டா. ஆனா உண்மை எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். இன்னைக்கு நீ உயிருக்கு உயிரா காதலிக்கிற அந்த பொண்ணு அவ வேற யாரும் இல்லடா. அவ என்னோட மகள், உன்னோட உடன் பிறந்த தங்கை. சுந்தரம் கதறி அழுதார். ஒரு தகப்பனாக தன் மகனிடம் இதை சொல்லும் போது ஏற்பட்ட வலி மரணத்தை விட கொடியதாக இருந்தது. கணபதிக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது. அவன் மூளை வேலை செய்ய மறுத்தது. சென்னை கல்லூரியில் சகுந்தலாவுடன் கழித்த அந்த அழகான மாலை பொழுதுகள், அவளுக்கு தான் கொடுத்த முத்தங்கள், செய்த சத்தியங்கள் எல்லாம் இப்போது ஒரு மகா பாவமாக தெரிந்தது. தங்கச்சியா, சகுந்தலா என் தங்கச்சியா என்று முணுமுணுத்தான். அவனுக்கு தன் உடலையே அருவருப்பாக இருந்தது. காதலியாக பார்த்த கண்களில் இப்போது ரத்தம் வழிந்தது. வெளியே சகுந்தலாவின் குரல் கேட்டது. கணபதி, என்ன பண்றீங்க? அம்மா கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வாங்க. அந்த குரல் கணபதியின் இதயத்தில் ஒரு வாளை போல பாய்ந்தது. இத்தனை காலம் காதலியாக கேட்ட அந்த குரல் இப்போது ஒரு உறவு போராட்டத்தின் எச்சரிக்கையாக தொனித்தது. சுந்தரம் சொன்ன அந்த 30 வருடம் உள் இன்று கணபதியின் வாழ்க்கையே குத்தி கிழித்து கொண்டிருந்தது. விதி செய்த இந்த விபரீத விளையாட்டை தாழ முடியாமல் அந்த அறையின் மூலையில் முடங்கி கிடந்தான். அந்த காதலன் இல்லை, அந்த அண்ணன். கணபதி அந்த அறைக்குள் சிலையாய் அமர்ந்திருக்க வீட்டின் பின்பக்க கூடத்தில் மற்றொரு சோக நாடகம் அரங்கேறி கொண்டிருந்தது. சுந்தரம் மெல்ல அறைக்கு வெளியே வந்தபோது அங்கே கமலா அவருக்காக காத்து கொண்டிருந்தாள். இருவரது கண்களும் சந்தித்து கொண்டபோது வார்த்தைகளுக்கு அங்கே வேலை இல்லாமல் போனது. 30 வருட பாரம் அவர்கள் இருவரையும் அழுத்தியது. சுந்தரம் அருகே வந்த கமலா அப்படியே அவர் கால்களில் விழுந்தாள். அந்த சத்தம் யாருக்கும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன் வாயை பொத்தி கொண்டு விம்மி விம்மி அழுதாள். சுந்தரம், என்ன மன்னிச்சிடுங்க. சகுந்தலாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு தான் ஆசைப்பட்டேன். அவளுக்கு கிடைச்ச இந்த மாப்பிள்ளை உங்க மகன் கணபதினு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கே சம்மதிச்சிருக்க மாட்டேன் என்று கதறினாள். சுந்தரம் அவளை தூக்கிவிட முயன்றார். அவர் கைகள் நடுங்கின. கமலா, எந்திரிங்க. இது உன் தப்பில்லை, இது விதியோட விளையாட்டு. இல்லை சுந்தரம், நாம செஞ்ச பாவம் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சுடுது. சகுந்தலா அப்பா இல்லாம வளர்ந்தவ. அவளுக்கு உங்களை பத்தியோ அவளோட உண்மையான பிறப்பை பத்தியோ எதுவுமே தெரியாது. அவ உங்களை ஒரு மாமனாரா பார்க்கல, தன் அண்ணனோட அப்பாவா மட்டும்தான் பார்க்கிறா. ஆனா உண்மை தெரிஞ்சா அவ தாங்க மாட்டா. அந்த பொண்ணு உங்க ரத்தம், உங்க மகள். அவ ஒரு பாவமும் பண்ணாதவ. இந்த திருமணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்க. ஏதாவது பொய் சொல்லுங்க, ஆனா உண்மை மட்டும் வெளியே வர வேண்டாம். சகுந்தலாவுக்கு இது தெரிஞ்சா அவ உயிரோட இருக்க மாட்டா என்று கமலாவின் குரல் உடைந்தது. அப்போது அந்த வீட்டின் மறைவான பகுதியில் ஒரு நிழல் அசைந்தது. அங்கே நின்றிருந்தது கணபதியின் தாய் வசந்தி. அவள் தற்செயலாக தண்ணீருக்காக வந்தபோது இருவர்களின் உரையாடலை கேட்டுவிட்டாள். என்னது, ரத்தமா? மகளா? வசந்தியின் குரல் ஒரு இடியை போல அந்த இடத்தில் கேட்டது. கமலாவும் சுந்தரமும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்தனர். வசந்தி ஆவேசமாக அவர்கள் முன்னால் வந்தாள். அவள் கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தன. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? சுந்தரம், இத்தனை வருஷமா என்கிட்ட இந்த ரகசியத்தை மறைச்சிட்டீங்களா? என் பிள்ளை காதலிச்ச பொண்ணு உங்களுக்கு பிறந்தவளா? அப்போ என் கணவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கூட என்று வசந்தி கத்தத் தொடங்கினாள். வசந்தி, சொல்றதை கேளு. இது நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நடந்தது என்று சுந்தரம் சமாதானப்படுத்த முயன்றார். நிறுத்துங்க. இது கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தா என்ன, பின்னாடி நடந்தா என்ன? ஊர் உலகத்துக்கு இது தெரிஞ்சா என் மகன் தலை குனிஞ்சு போக மாட்டானா? இந்த பாவி பொண்ணோட ரத்தம் என் வீட்டுக்கு மருமகளா வர முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா அவ என் புருஷனோட மகளாவே இருக்காளா? இந்த நிமிஷமே இந்த வீடு போர்க்களமானது. இந்த நிச்சயதார்த்தம் கிடையாது. இந்த கல்யாணம் நடக்காது என்று வசந்தி ஆவேசமாக தன் நகைகளை கலற்றி எறிந்தாள். வெளியே சிரித்து பேசிக் கொண்டிருந்த உறவினர்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்தனர். சகுந்தலா ஒன்றும் புரியாமல், அத்தை என்னாச்சு, ஏன் கத்துறீங்க என்று ஓடி வந்தாள். வசந்தி அவளை ஒரு கொடூரமான பார்வையால் பார்த்தாள். அந்த பார்வையில் இருந்த வெறுப்பு சகுந்தலாவை சுட்டெரித்தது. அமைதியான சிதம்பரத்து வீடு,
இப்போது ஒரு கலவரமான போர்க்களமாக மாறியது. ஒரு பக்கம் கமலாவின் அழுகை, மறுபக்கம் வசந்தியின் ஆவேசம், நடுவில் எதுவுமே புரியாமல் தவிக்கும் சகுந்தலா. இவை அனைத்தையும் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த கணபதி ஒரு பெரிய முடிவை எடுக்க தயாரானான். வாசலில் கட்டப்பட்டிருந்த தோரணங்கள் காற்றில் அசைந்தன. ஆனால் அந்த வீட்டின் உள்ளே நிலவிய சூழலோ அனலாய் தகித்தது. வசந்தியின் ஆவேசமான கத்தலால் உறவினர்கள் மத்தியில் கிசுகிசுப்புகள் எழுந்தன. நிச்சயதார்த்தம் முடிய வேண்டிய நேரத்தில் மணமகன் வீட்டார் ஏதோ ஒரு பூகம்பத்தை கிளப்பிக் கொண்டிருப்பதை அனைவரும் உணர்ந்தனர். சகுந்தலா நடுங்கும் கால்களுடன் கணபதி நின்றிருந்த அந்த இருண்ட அறைக்குள் நுழைந்தாள். அவள் கண்கள் அழுந்து வீங்கி இருந்தன. கணபதி, என்ன நடக்குதுங்க? அத்தை ஏன் என் அம்மாவை திட்டுறாங்க? ஏன் இந்த திருமணம் நடக்காதுன்னு சொல்றாங்க? நான் என்ன தப்பு பண்ணினேன்? உங்களுக்கு தெரியாம யாருக்கிட்டையாவது பேசினேனா? இல்லை உங்களை ஏமாத்தினேனா? பதிலே சொல்லாம ஏன் கல்யாண கோலத்துல கல்லு மாதிரி நிக்கிறீங்க என்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கி கேட்டாள். கணபதியின் இதயம் துண்டு துண்டாக சிதறியது. நீ என் தங்கை சகுந்தலா என்று கதறி சொல்ல அவனது உள்மனம் துடித்தது. ஆனால் அந்த உண்மையை சொன்னால் அவள் தற்கொலை செய்து கொள்வாள் அல்லது அவளது தாயின் கௌரவம் குலைந்துவிடும் என்று அவனுக்கு தெரியும். அவளை காப்பாற்ற ஒரே வழி அவள் தன் மீது வெறுப்பு கொள்ள செய்வதுதான். அவன் மெல்ல தன் கைகளை சகுந்தலாவிடமிருந்து விடுவித்து கொண்டான். அவனது கண்கள் இப்போது கல்லை போல கடினமாகின. ஒரு பொய்யான கோபத்தை முகத்தில் வரவழைத்து கொண்டான். நிறுத்து சகுந்தலா, ரொம்பத்தான் நடிக்காதே. எனக்கு இந்த திருமணம் வேண்டாம், அவ்வளவுதான் என்றான் கணபதி குரலில் ஒரு அந்நிய தன்மையுடன். சகுந்தலா அதிர்ந்து போனாள். வேண்டாமா? நேத்து வரைக்கும் நீதான் என் உலகம்னு சொன்னீங்க, இன்னைக்கு வேணாம்னு சொல்றீங்க. காரணம் சொல்லுங்க. காரணம் வேணுமா? இதோ கேட்டுக்கோ. உன்னை எனக்கு பிடிக்கல. உன் கூட பழகுனது எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். உண்மையில் நான் சென்னையில வேறொரு பெண்ணை காதலிக்கிறேன். அவள் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண். அவளை கட்டிக்கிட்டா என் வாழ்க்கை செட்டில் ஆகிடும். உன்னை மாதிரி ஒரு சின்ன ஊர் பெண்ணை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் என்று பற்களை கடித்தபடி பொய் சொன்னான். சகுந்தலா ஒரு அடி பின் வாங்கினாள். அவளது இதயம் சுக்குநூறாக உடைந்தது. பொய், சுத்த பொய். உங்களை பத்தி எனக்கு தெரியும் கணபதி. நீங்க காசுக்காக ஆசைப்படுற ஆள் இல்லை. என்னை வெறுக்க வைக்க ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறீங்க. சொல்லுங்க என்று விடாமல் அழுதாள். கணபதி மேடை நோக்கி வேகமாக நடந்தான். அங்கிருந்த உறவினர்கள் முன்னிலையில் இந்த திருமணம் நடக்காது. எனக்கு இந்த பெண் வேண்டாம். சகுந்தலாவுக்கும் எனக்கும் எந்த பொருத்தமும் இல்லை என்று உரத்த குரலில் அறிவித்தான். சுந்தரம் தலை குனிந்து அமர்ந்திருந்தார். கமலா ஒரு மூலையில் மயங்கி கிடந்தாள். வசந்தி ஆவேசமாக சகுந்தலாவின் கையை பிடித்து வெளியே தள்ள முற்பட்டாள். வெளியே போ. என் மகனை ஏமாத்த பார்த்தது போதும். இனிமே இந்த வாசல்ல உன்னை தப்பி தவறி கூட பார்க்க கூடாது என்று கத்தினாள் வசந்தி. சகுந்தலா கணபதியின் கண்களை பார்த்தாள். அந்த தீர்க்கமான பார்வையில் கணபதியின் நடிப்பை தாண்டி ஏதோ ஒரு வேதனை மறைந்திருப்பதை அவள் உணர்ந்தாள். ஆனால் கணபதி தன் உறுதியில் தளரவில்லை. அவன் எடுத்த இந்த வீர முடிவு ஒரு காதலனை கொன்று ஒரு அண்ணனை பாதுகாக்கும் புனித போராக அவனுக்கு தெரிந்தது. நான் உங்களை நம்பல கணபதி. என்னை நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்க மனசு ஏன் துடிக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த உண்மையை கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன் என்று சகுந்தலா சபதமிட்டபடி அங்கிருந்து வெளியேறினாள். திருமண மேடை ஒரு போர்க்களமாக மாறி நின்றது. கணபதி தன் காதலை பலி கொடுத்து ஒரு மகா ரகசியத்தை தன் இதயத்திற்குள் பூட்டி வைத்தான். அந்த உறுதி அவனுக்குள் ஒரு பெரும் வலியை தந்தது. சிதம்பரத்தின் அந்த வீடே இருண்டு கிடந்தது. உறவினர்கள் கலைந்து செல்ல திருமண பந்தல் பாதியாக பிரிக்கப்பட்டு கிடந்தது. கணபதி தன்னை ஒரு கெட்டவன் போல காட்டிக்கொண்டு வெளியேறிய பிறகு சகுந்தலாவின் உலகம் சுக்குநூறாக உடைந்தது. ஆனால் அவள் இதயம் கணபதியின் வார்த்தைகளை நம்ப மறுத்தது. அம்மா, பொய் சொல்லாதே. கணபதி ஏன் திடீர்னு மாறணும்? அத்தை ஏன் உன்னை அப்படி திட்டுனாங்க? நமக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்று சகுந்தலா தன் தாய் கமலாவை உலுக்கி கேட்டாள். கமலா மௌனமாக அழுதாரே தவிர உண்மையை சொல்லவில்லை. தன் மகளின் வாழ்க்கையை சீரழித்த அந்த பழைய பாவத்தை நாவால் சொல்ல அவருக்கு துணிவில்லை. நிச்சயமற்ற தன்மையிலும் காதலில் விழுந்த அடியினாலும் மனம் உடைந்த சகுந்தலா ஒரு தவறான முடிவை எடுத்தாள். யாரிடமும் சொல்லாமல் அறைக்குள் சென்றவள் அங்கிருந்த தூக்க மாத்திரைகளை மொத்தமாக விழுங்கினாள். உண்மை தெரியாத இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இதுவே அவளது கடைசி எண்ணமாக இருந்தது. ஆஸ்பத்திரியின் அவசர சிகிச்சை பிரிவு. வெள்ளை நிற சுவர்களுக்கிடையே மரணத்தோடு போராடி மீண்டாள் சகுந்தலா. கண்கள் மெல்ல திறந்தபோது அங்கே தன் தாய் கமலா மற்றும் தந்தை சுந்தரம் இருவரும் தலை குனிந்து நிற்பதை கண்டாள். கணபதி ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு விம்மி அழுது கொண்டிருந்தான். ஏன் ஏன் என்னை காப்பாத்தினீங்க? உண்மையை சொல்லாத நீங்க எதுக்கு என் மேல பாசம் காட்டணும் என்று பலவீனமான குரலில் சகுந்தலா கேட்டாள். சுந்தரம் முன்னே வந்தார். இனிமேலும் உண்மையை மறைத்தால் அது சகுந்தலாவின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும் என்று அவருக்கு புரிந்தது. அவர் சகுந்தலாவின் கைகளை பற்றி கொண்டார். அவர் கண்கள் சிவந்து ஒருவிதமான குற்ற உணர்ச்சியில் தவித்தன. சகுந்தலா, என்ன மன்னிச்சிடுமா. இத்தனை நாள் உன்கிட்ட ஒரு
பெரிய உண்மையை சொல்லாம மறைச்சிட்டோம். கணபதி உன்னை வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் பணமோ வேற ஒரு பொண்ணோ இல்லை. சகுந்தலா ஆர்வமாக அவரை பார்த்தாள். சுந்தரம் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு அந்த பயங்கரமான உண்மையை உடைத்தார். சகுந்தலா, நீ வேற யாரும் இல்லை. நீ என் மகள். 30 வருஷத்துக்கு முன்னாடி உன் அம்மாவை நான் காதலிச்சேன். உங்க தாத்தா எங்களை பிரிச்சாலும் எங்க காதலோட அடையாளமா நீ பிறந்தாய். ஆமாமா, நான் தான் உன் தந்தை. கணபதி உன்னை காதலிச்சவன் இல்லை. அவன் உன் உடன் பிறந்த அண்ணன். அறை முழுவதும் சட்டென்று மயான அமைதி நிலவியது. ஜன்னல் வழியாக வந்த காற்றின் சத்தம் கூட ஒரு இடியை போல கேட்டது. சகுந்தலாவின் காதுகளில் அந்த வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தன. அப்பா, அண்ணன். அவளது கண்கள் கணபதியை நோக்கி திரும்பின. கணபதி இப்போது அவளை ஒரு காதலியாக பார்க்கவில்லை. சொல்ல முடியாத வலியையும் அதே சமயம் ஒரு புனிதமான பாசத்தையும் சுமந்த ஒரு அண்ணனாக பார்த்தான். சகுந்தலாவுக்கு சிரிப்பதா அல்லது அழுவதா என்று தெரியவில்லை. இத்தனை காலம் தான் எவரது மடியில் தலை சாய்க்க ஆசைப்பட்டாளோ, எவரது கைகளை பிடித்து ஊர் சுற்றினாளோ, அவர் தன் ரத்தம், தன் தந்தையின் மகன். அவளது ஆள் மனதில் இருந்த காதலின் மோகம் ஒரு நொடியில் மரண அடியை பெற்று இரத்த பாசமாக மாற முடியாமல் தவித்தது. அப்போ நான் இவ்வளவு நாள் காதலிச்சது என் அண்ணனையா என்று சகுந்தலா மெல்லிய குரலில் கேட்க, அந்த அறையில் இருந்த ஒவ்வொருவரின் இதயமும் இரத்தம் கசிந்தது. வெளிச்சத்திற்கு வந்த அந்த ரகசியம் ஒரு அழகான காதலை கொன்று ஒரு புனிதமான உறவை அதன் பிணத்தின் மீது எழுப்பி நின்றது. இது ஒரு விசித்திரமான ஆச்சரியம், ஆனால் ஜீரணிக்க முடியாத அற்புதம். உண்மை தெரிந்த அந்த நிமிடத்திலிருந்து சகுந்தலாவின் உலகம் தலைகீழாக மாறியது. ஆஸ்பத்திரியில் இருந்து டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தவள் ஒரு உயிரற்ற ஜடமாகவே மாறினாள். தன் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டாள். ஜன்னல் வழியாக வரும் வெளிச்சத்தை கூட பார்க்க அவளுக்கு பிடிக்கவில்லை. அவளது மனதுக்குள் ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருந்தது. இத்தனை நாள் கணபதியின் கைகளை பிடித்தது, அவனது தோளில் தலை சாய்த்தது, அவன் கொடுத்த அந்த முத்தங்கள் அனைத்தும் இப்போது அவளுக்கு பெரும் அருவருப்பை தந்தன. கடவுளே, தெரியாமல் செய்தாலும் நான் ஒரு மகா பாவம் செய்து விட்டேனே. என் இரத்தத்தையே நான் காதலித்தேனா என்று நினைக்கும் போது அவளுக்கு தன் உடலே கூசியது. சாப்பாட்டை தவிர்த்தாள். யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு கட்டத்தில் அவள் மன சிதைவுக்கு ஆளாக தொடங்கினாள். தனக்கு தானே பேசிக் கொள்வதும், திடீரென சிரிப்பதும், பின் கதறி அழுவதுமாக இருந்தாள். அவளது இந்த நிலை கமலாவையும் சுந்தரத்தையும் நிலை குலைய வைத்தது. ஆனால் கணபதி அவளை கைவிடவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் அவளது அறை கதவுக்கு வெளியே அமர்ந்து பேசுவான். சகுந்தலா, கதவை தரமா, நான் உன் அண்ணன் பேசுறேன். நாம தெரியாம காதலிச்சது உன் தப்பில்லை, என் தப்பில்லை. அது விதியோட சதி. காதலனா உன்னை அடையணும்னு நினைச்சப்போ நான் தோத்துட்டேன். ஆனா ஒரு அண்ணனா உன்னை தேற்றி உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர்றதுல நான் தோற்க மாட்டேன். எனக்கு உன் மேல இருந்த காதல் இப்போ ஒரு புனிதமான பாசமா மாறிடுச்சு. அந்த பாசத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று கண்ணீர் மல்க கெஞ்சுவான். பல நாட்கள் கழித்து கணபதியின் தொடர்ச்சியான முயற்சியால் சகுந்தலா மெல்ல கதவை திறந்தாள். அவளது முகம் ஒட்டி போய் கண்கள் குழி விழுந்து கிடந்தன. அவளை சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு அழைத்து சென்றான் கணபதி. ஆயிரங்கால் மண்டபத்தின் ஒரு மூலையில் அமர்ந்து அந்த ஆடல் வல்லானை பார்த்து சகுந்தலா கதறி அழுதாள். அந்த அழுகையில் அவளது 30 வருட வலி, ஏமாற்றம் மற்றும் அருவருப்பு அனைத்தும் கரைந்து ஓடின. ஈசா, இது என்ன விளையாட்டு? எத்தனையோ பேர் இருக்கும்போது எனக்கும் இவனுக்கும் ஏன் இந்த சந்திப்பை ஏற்படுத்தினாய்? காதலித்த மனதை எப்படி ஒரு நொடியில் தங்கையாக மாற்றிக்கொள்வேன்? அவனது கையை பிடிக்கும்போது எனக்கு காதலனாக தெரிந்தானே, இனி எப்படி அண்ணனாக பார்ப்பேன்? இந்த மன போராட்டத்துக்கு ஒரு முடிவு இல்லையா என்று கத்தினாள். அப்போது கணபதி அவள் தலையில் கை வைத்தான். அந்த தொடுதல், அதில் காமமோ காதலோ இல்லை. ஒரு தகப்பனை போன்ற, ஒரு மூத்த அண்ணனை போன்ற பாதுகாப்பு இருந்தது. சகுந்தலா, கடந்த காலத்தை நம்மால மாற்ற முடியாது, ஆனா எதிர்காலத்தை மாத்தலாம். நான் சாகர வரைக்கும் உனக்கு ஒரு அரணாய் இருப்பேன். நீ எனக்கு தங்கை மட்டுமில்லை, என் மறுபிறவி என்றான் கணபதி உறுதியாக. கோவில் மணியோசை அந்த இடத்தில் கணீரென்று ஒலித்தது. அந்த ஓசை சகுந்தலாவின் குழப்பமான மனதிற்கு ஒரு தெளிவை தந்தது. அருவருப்பு மெல்ல விலகி ஒரு புதிய உறவுக்கான அங்கீகாரம் அங்கே முளைவிட தொடங்கியது. ஆனாலும் காதலனை அண்ணனாக ஏற்றுக்கொள்ளும் அந்த மன போராட்டம் ஒரு மௌனமான வழியாக அவளுக்குள் இன்னும் இருந்து கொண்டே இருந்தது. காலம் ஒரு சிறந்த மருந்து என்பார்கள். சகுந்தலாவின் விஷயத்திலும் அது உண்மையானது. சிதம்பரம் கோவிலில் சிந்திய கண்ணீரோடு அவள் தன் பழைய காதலை புதைத்து விட்டாள். இப்போது அவளுக்கு முன்னால் இருப்பது கணபதி என்ற காதலன் அல்ல, கணபதி அண்ணன் மட்டுமே. சில மாதங்கள் ஓடின. இரு குடும்பத்தினரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர். கணபதிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதில் சகுந்தலாதான் மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். அண்ணனுக்கு நான் தான் பெண் பார்ப்பேன் என்று அவள் கிளம்பியது அந்த வீட்டின் நிலவிய இறுக்கத்தை மெல்ல மெல்ல குறைத்தது. சகுந்தலாவே முன்னின்று கணபதிக்கு கௌரி என்ற பெண்ணை நிச்சயித்தாள்.
கௌரி மிகவும் கனிவானவள். கணபதி மற்றும் சகுந்தலாவின் கடந்த காலத்தை புரிந்து கொண்டவள். திருமண வேலைகள் விறுவிறுப்பாக நடந்தன. அப்போதுதான் அந்த இடத்திற்கு வந்தார் நம் பழைய பால்பாண்டி. அவர் கணபதியின் நண்பன் மற்றும் அந்த ஏரியாவின் அளப்பறை மன்னன். என்னப்பா கணபதி, என்ன நடக்குது இங்க என்று கேட்டபடி உள்ளே நுழைந்தார் பாண்டி. கல்யாணம் நடக்குது பாண்டி, தெரியலையா என்றான் கணபதி சிரித்தபடி. பாண்டி தன் தலையை சொரிந்து கொண்டு, இல்லடா, எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூசன். முதல்ல சகுந்தலாவை நீ காதலிச்சேன்னு சொன்னாங்க, அப்புறம் அவ உன் தங்கச்சின்னு சொன்னாங்க, இப்ப கௌரியை கல்யாணம் பண்றேன்னு சொல்ற. ஒருவேளை அடுத்த மாசம் கௌரி உன் அத்தை பொண்ணுன்னு புதுசா ஏதாவது பிளாட் ட்விஸ்ட் வச்சிட மாட்டீங்களே என்று கேட்க அங்கிருந்தவர்கள் அனைவரும் வாய்விட்டு சிரித்தனர். அட போப்பா பாண்டி, இது நிஜமான கல்யாணம்தான் என்றாள் சகுந்தலா சிரித்து கொண்டே. அது சரிமா சகுந்தலா, ஒரே வீட்டுல 2 ஜோடி வரும்னு பார்த்தா கடைசியில பாசமலர் சிவாஜி கணேசன் ரேஞ்சுக்கு அண்ணன் தங்கச்சின்னு சென்டிமெண்ட்ல முடிச்சிட்டீங்களே. சரி சரி, எது எப்படியோ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா லட்டு கிடைச்சா சரிதான் என்று பாண்டி தன் ஸ்டைலில் நகைச்சுவை செய்ய அந்த வீடே மகிழ்ச்சியில் தெளித்தது. திருமணத்தன்று கணபதி மணமேடையில் அமர்ந்திருந்தான். சகுந்தலா ஓடி ஓடி வேலை செய்தாள். மாப்பிள்ளைக்கு பன்னீர் தெளிப்பது முதல் கௌரிக்கு சீர் செய்வது வரை அனைத்தையும் ஒரு மூத்த தங்கை போல முன்னின்று நடத்தினாள். தாலி கட்டும் நேரத்திற்கு சில நிமிடம் முன்பு கணபதி சகுந்தலாவை தனியே அழைத்தான். சகுந்தலா, உன் மனசுல இப்போ எந்த பாரமும் இல்லையே என்று அக்கறையாக கேட்டான். சகுந்தலா அவன் கைகளை பற்றி கொண்டாள். இல்ல அண்ணே, அன்னைக்கு காதலனா நீங்க எனக்கு கிடைச்சதை விட இன்னைக்கு அண்ணனா கிடைச்சதுதான் எனக்கு பெருமை. காதலனா இருந்திருந்தா எப்பவாச்சும் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்போம். ஆனா அண்ணனா நீங்க வாழ்நாள் முழுக்க என் கூட இருப்பீங்க. கணபதி நெகிழ்ந்து போனான். உண்மைதான் சகுந்தலா, காதல்ல நாம தோற்று போயிருக்கலாம், ஆனா உலகத்தோட உன்னதமான உறவான அண்ணன் தங்கை உறவுல நாம ஜெயிச்சிட்டோம். இனிமே உனக்கு ஒரு கஷ்டம்னா இந்த அண்ணன் முதல் ஆளா நிப்பேன். கெட்டி மேளம் முழங்கியது. கணபதி கௌரியின் கழுத்தில் தாலி கட்டினான். சகுந்தலா அர்ச்சதை தூவி ஆசிர்வதித்தாள். ஒரு இருண்ட இரவு முடிந்து அந்த 2 குடும்பங்களின் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விடியல் பிறந்தது. அந்த விடியலில் காதலை விட பாசத்தின் ஒளி அதிகமாக பிரகாசித்தது. காலம் அதன் போக்கில் ஓடிக்கொண்டிருந்தது. காயங்களை ஆற்றுவதிலும் கசப்புகளை இனிப்பாக மாற்றுவதிலும் காலத்திற்கு நிகர் ஏதுமில்லை. கணபதிக்கும் சகுந்தலாவுக்கும் இடையே இருந்த அந்த பழைய காதல் இப்போது ஒரு அழகான ஞாபகமாக மட்டுமே எஞ்சி இருந்தது. அது பாவமாக தெரியவில்லை, மாறாக அவர்களை பக்குவப்படுத்திய ஒரு பாடமாக மாறியிருந்தது. 5 வருடங்கள் உருண்டோடின. கணபதி இப்போது ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தான். அவனுக்கும் கௌரிக்கும் 2 அழகான குழந்தைகள். அந்த வீட்டிற்கு சகுந்தலா வரும்போதெல்லாம் வீடே திருவிழா கோலம் பூணும். கணபதியின் குழந்தைகள் பெரிய அத்தை என்று அவளை சுற்றி சுற்றி வருவார்கள். சகுந்தலா அவர்களுக்கு பொம்மைகளை வாங்கி கொடுப்பதும் கணபதியுடன் அமர்ந்து பழைய கல்லூரி நகைச்சுவைகளை பேசி சிரிப்பதுமாக அந்த பாசம் வளர்ந்தது. சகுந்தலாவின் திருமண நாள் வந்தது. சிதம்பரத்தின் அதே வீதியில் இம்முறை எந்த தயக்கமும் பயமும் இன்றி மங்கள இசை முழங்கியது. சகுந்தலாவுக்கு பொருத்தமான ஒரு வரனை தேடி பிடித்தான் கணபதி. மாப்பிள்ளை ஆகாஷ் ஒரு மென்பொருள் பொறியாளர். சகுந்தலாவின் கடந்த காலத்தை முழுமையாக அறிந்து அவளது மன உறுதியை பாராட்டி அவளை திருமணம் செய்ய சம்மதித்தவன். திருமண மேடையில் சகுந்தலா பட்டுப்புடவையில் தேவதை போல அமர்ந்திருந்தாள். தாலி கட்டும் நேரம் நெருங்கியது. சுந்தரம் இம்முறை ஒரு குற்றவாளியாக அல்ல, ஒரு கௌரவமான தந்தையாக மேடையில் நின்றார். தன் 2 பிள்ளைகளையும் ஒருவன் மகனாக ஒருத்தி மகளாக அருகருகே பார்ப்பது அவருக்கு ஒரு மறுபிறவியை போன்ற உணர்வை தந்தது. கணபதி தன் தங்கை சகுந்தலாவின் கையை பிடித்து ஆகாஷின் கையில் ஒப்படைத்தான். ஆகாஷ், இவளை என் காதலியா பார்த்த நேரத்தை விட என் தங்கையா பார்க்கிற இந்த நிமிஷம்தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இவ ஒரு வைரம், பத்திரமா பார்த்துக்கோங்க என்று தழுதழுக்க சொன்னான். தாலி கட்டிய அந்த சுப முகூர்த்தத்தில் சுந்தரம் ஆனந்த கண்ணீர் வடித்தார். கமலா ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார். வசந்தி கூட இப்போது சகுந்தலாவை தன் சொந்த மகளாகவே ஏற்றுக்கொண்டு அவளுக்கு திருஷ்டி கழித்தார். திருமணம் முடிந்து ஊர்வலம் கிளம்பும் முன் சகுந்தலா கணபதியின் அருகில் வந்தாள். அண்ணே, அன்னைக்கு ஒரு முறை கேட்டேன், ஞாபகம் இருக்கா? காதலித்த மனதை எப்படி தங்கையாக மாற்றிக்கொள்வேன்னு. இன்னைக்கு பதில் கிடைச்சிருச்சு அண்ணே. காதலா இருந்திருந்தா நமக்குள்ள ஒரு சின்ன எல்லை இருந்திருக்கும். ஆனா அண்ணன் தங்கையா மாறிய பிறகு அந்த எல்லைகளே இல்லாம நாம ஒருத்தருக்கு ஒருவர் உயிராகவே மாறிட்டோம். காதல் தோற்று போகலாம், ஆனா ரத்தம் என்னைக்குமே தோற்காது என்றாள் சகுந்தலா. கணபதி அவளது நெற்றியில் முத்தமிட்டான். அந்த முத்தத்தில் காமம் இல்லை, ஒரு புனிதமான ஆசீர்வாதம் இருந்தது. உண்மைதான் சகுந்தலா, காதல் என்பது வெறும் உடலோடு முடிவதல்ல, அது தியாகத்திலும் உயர்ந்த உறவுகளிலும் நிலைத்து நிற்கும் என்பதை நம்ம வாழ்க்கை உலகுக்கு சொல்லி இருக்கு. காதலில் இருந்த ஈர்ப்பை விட அண்ணன் தங்கை உறவில் இருக்கும் இந்த அமைதி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் கணபதி. ஊர்வலம் கிளம்பியது. வானத்தில் நிலவு பிரகாசமாக தெரிந்தது. அந்த நிலவின் ஒளி மனித உறவுகளின் உன்னதத்தை அந்த சிதம்பரத்து வீதிகளில் பறைசாற்றியது.
காதலை விட கடமை உயர்ந்தது, உறவை விட உணர்வு மேலானது. இந்த கதையின் முடிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க உங்கள் கருத்துக்களை மறந்துவிடாமல் பதிவிடவும். அப்போதுதான் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக உங்களுக்கு வழங்க முடியும். மறந்துவிடாமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.